சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னவரை, புலிமிசைப்புத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். செவ்வாய் திசையில் சனி புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒருவருக்கு தசா புத்தி தான் இப்ப என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம், இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அடுத்தது என்ன அவருக்கு நடக்கும், அவரை இயக்கிறது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி தான். தசாபுத்தி தான் 80% ஜாதகருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இயக்கிறது தசாபுத்தி தான். ஒரு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, நட்சத்திரமாக இருந்தாலும், லக்கணத்துக்கு எந்த திசை நடக்குது, லக்கணத்துக்கு யோகாதிபதி திசை நடக்குதா, பாதகாதிபதி திசை நடக்குதா, அஷ்டமாதிபதி திசை நடக்குதா, லாபாதிபதி திசை நடக்குதா, அதை அனுசரித்து தான் அவருடைய வாழ்க்கை மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திருவோண நட்சத்திரம் மகர ராசி அப்படின்னா, திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்த எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியாது இல்லையா? இப்போ அவருக்கு லக்கணத்துக்கு அமைஞ்ச தசாபுத்தி, லக்னத்தருடைய யோகாதிபதி நட்சத்திர காலில் நின்று, அதாவது லாபாதிபதி நட்சத்திரத்திலேயோ அல்லது பஞ்சமாதிபதி 5ஆம் அதிபதி நட்சத்திரத்திலேயோ தனாதிபதி நட்சத்திரத்திலேயோ இருந்து யோகாதிபதி நட்சத்திரத்திலிருந்து கிரகம் நடத்துது, திசை நடத்துதா, அது லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்து நடத்துது, கேந்திரத்திலிருந்து நடக்குதா, திரிகோணத்திலிருந்து நடக்குதா, அதாவது 1, 4, 7, 10, 1, 5, 9 இருந்து நடத்துதா, அதை அனுசரித்து தான் அவருக்கு யோகம் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒருவருக்கு யோக திசை இருந்தாலும் அந்த யோக திசை சரியான வயசுல வருதா, அதுவும் முக்கியமான விஷயம். ஒரு 80 வயசுக்கு மேலே யோகாதிபதி திசை எந்த பிரயோஜனமும் இல்லை. சின்ன வயசுலேயே யோக திசை பிரயோஜனம் இல்லை. அப்போ கரெக்டான அந்த 20 வயசு டு 40 வயசுக்குள்ள அந்த யோக திசை வரணும். அதுதான் அந்த மாதிரி திசை வரும்பொழுது தான் அவங்களுக்கு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு தேவையான சொத்து சொப்பத்தெல்லாம் சேர்த்து வைக்கும். அந்த 20 டு 40 வயசுல வரக்கூடிய அவயோக திசை, ஒரு அவயோக திசை வருதுன்னு வச்சுங்க, அந்த 3 தலைமுறை 4 தலைமுறையுடைய சொத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டும் பெற்றுடும். அப்போ எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னா தசாபுத்தி தான். அப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தசாபுத்திங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு செவ்வாய் திசை, மொத்தம் செவ்வாய் திசை 7 வருஷம் நடக்கும். இந்த 7 வருஷ செவ்வாய் மகா திசையில் உங்களுக்கு சனி புத்தி, அதாவது செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, 4வது புத்தி. இந்த சனி புத்தி ஒருவருக்கு என்ன செய்யும், எவ்வளவு காலம் இருக்கும், இதில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்கள், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை மொத்தம் 7 வருஷம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உபஜெயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், வெற்றிக்கு துணை புரியக்கூடிய ஸ்தானம். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்தால் யோகத்தை செய்யும், நன்மையை செய்யும். செவ்வாய் தசை தொட்டாலே பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். மேதாவித்தனம், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மேதாவித்தனம் வரும், துணிச்சல் வரும். அதே போல் உள்ளூரில் பெரிய உள்ளூர், அதாவது கிராமம் நகரம், இந்த மாதிரியான உள்ளூர் சம்பந்தமான செல்வாக்கு பதவிகளை உயர்த்தும். இந்த செவ்வாய் மகாதசை 3, 6, 10, 11 இருந்து உபஜயஸ்தானத்திலிருந்து லக்னத்துக்கு யோகாதிபதியுடைய நட்சத்திர சாரத்திலிருந்து குருவுடைய பார்வையிலிருந்து திசை நடத்துச்சுன்னா நன்மையான பலன்கள், பதவி உயர்வு, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இராணுவம், மிலிட்ரி, இந்த மாதிரியான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உள்ளூர் பதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நிறைய நிலபலம், பூமிக்காரகன் செவ்வாய், மங்களக்காரகன் செவ்வாய், பெண்களுக்கு களத்திரக்காரகன் செவ்வாய், நிறைய பூமிகளை சேர்த்து வைக்கும், வீடு கட்டக்கூடிய யோகம் கொடுக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு களத்திரக்காரன், ஆண்களுக்கு எப்படி களத்திரக்காரன் சுக்கரனோ பெண்களுக்கு களத்திரக்காரன் செவ்வாய். அப்போ செவ்வாயோட அதிதேவதை முருகப்பெருமான். முருகப்பெருமானை பெண்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் விரும்பிய, அவர்களுக்கு இஷ்டப்படியான கணவன்மார்கள் அமைவார்கள். அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்பவும் முக்கியமான ஒரு கிரகம். அப்போ இந்த செவ்வாய் மகா திசையில் பூமி யோகம் கிடைக்கும். நில இட சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா செவ்வாய் பலகீனப்பட்டால், அதாவது 8, 12 மறைஞ்சோ, ராகு, கேது, சனி இந்த போன்ற கிரகங்களோடு சேர்ந்தோ, இந்த மாதிரி அமைப்பில் வகை நிச்சயமானாலும் நன்மைகள் அதிக அளவு நடக்காது. என்ன நடக்கும், சின்ன சின்ன விபத்துகளை கொடுக்கும், நில இட சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் சக ஊழியர்களால் பிரச்சனை கொடுக்கும், போலீஸ் அடிதடி கேஸ், இந்த வம்பு வழக்கு இதெல்லாம் செய்யும். அப்போ செவ்வாய் திசை முடிகிற வரைக்கும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. ஏன்னா லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலேயோ அல்லது பாதகாதிபதி நட்சத்திரத்திலேயோ இருந்தாலும் இந்த மாதிரி பலன்கள் ஏற்படும். ஆக பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாயோட அதிதேவதை முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. அதாவது செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு
நெய்விளக்கேற்றி அரளிப்பூ சாற்றி அல்லது செம்பருத்தி பூ சாற்றி வழிபாடு செய்தாலும், அல்லது வைத்தீஸ்வரன் கோயில் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயில் போய் 5 அர்ச்சனை அங்கே இருக்கிற செவ்வாய் பகவானுக்கும் விநாயகருக்கும் வைத்தியநாத சுவாமி, தையல்நாயகி அம்மாள், அதே மாதிரி செல்வமுத்துக்குமார சுவாமி 5 அர்ச்சனை செய்து வழிபாடு செய்பவர்களுக்கும் செவ்வாய் திசை நன்மையான யோகமான செய்ய பலனை தரும். அல்லது மலைமேலுள்ள முருகன் கோயில் சென்று பன்னீர் அபிஷேகம் அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்பவர்களுக்கும் யோகத்தை செய்யும். இப்போ இந்த சனி புத்தி அப்படிங்கிறது 1 வருஷம் 1 மாதம் 9 நாட்கள், 1 வருஷம் 1 மாதம் 9 நாட்கள் சனி புத்தி நடக்கும். பொதுவாக செவ்வாய் மகாதிசையில் சனி புத்தி பெருசாக நன்மை ஏற்படாது. 2 பேருமே ரவுடிஸ் கிரகம். செவ்வாயும் சனியும் ஈக்குவல் கிரகம். அதாவது பார்த்தீங்கன்னா 2மே சண்டைக்காரகம் கிரகம் தான். இந்த சனி செவ்வாய்ங்கிறது ஒரு பாவத்தில் சேர்ந்து இருந்ததுன்னா அந்த இடமே தத்தளிச்சு போகும். அவ்வளோ பெரிய யோக நன்மைகளை செய்யாது, யோகத்தை செய்யாது சனி செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னா சனியும் உங்களுக்கு ஜாதகத்தில் உபஜயஸ்தானம் லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இருந்தால் நன்மை நடக்கும். செவ்வாயும் உபஜயஸ்தானத்தில் இருந்து சனியும் உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 இருந்தால், அதுவும் லக்னத்துக்கு யோகாதிபதியுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தால், குருவுடைய பார்வை சேர்க்கை இருந்தால் நன்மைகள் நடக்கும். என்ன நன்மை நடக்கும்? தொழில் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். இந்த செகண்ட் ஹேண்டு பொருள், செகண்ட் ஹேண்டு காரு, செகண்ட் ஹேண்டு பைக்கு, செகண்ட் ஹேண்டு வீடு, இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி, இந்த ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, இந்த மாதிரி பண்ணை வளர்ச்சி, இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் புதிய வாய்ப்புகள்லாம் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுவே சனி 8, 12 மறைஞ்சு பகை நீச்சமாகி ராகு கேது ஓட சேர்ந்து சுபகிரகத்துடைய தொடர்பு இல்லாமல் லக்னத்துக்கு அவயோக அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலேயோ அல்லது பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி நட்சத்திரத்திலே இருந்து புத்தி நடத்தினாரு அப்படின்னா நன்மைகள் ஏற்படாது. விபத்துகள் கொடுக்கும். சண்டை சச்சரவு, போலீஸ், கோர்ட்டு, கேஸ், வம்பு, வழக்கு, கடன், கவலை, துக்கம், வியாதி, வழக்கு, சண்டை, அசிங்க, அவமானம், வீட்டில் திருடு போகிறது, கர்மம் செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ செவ்வாய்க்கு முருகப்பெருமான் வழிபாடும், அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சனி புத்தி 1 வருஷம் 1 மாதம் 9 நாட்களும் பைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி மாசத்துல ஒரு நாள் வரும். பௌர்ணமி முடிஞ்ச 8வது நாள் தேய்பிறை அஷ்டமியில காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது. எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்கிறது. அதாவது எல்லை காவல் தெய்வத்திலே பார்த்தீங்கன்னா கருப்பசாமி சனியுடைய அம்சம், மதுரை வீரன் செவ்வாயோட அம்சம். அதாவது மதுரை வீரனும் எல்லை காவல் தெய்வம் தான். எல்லை காவல் தெய்வம் செவ்வாயுடைய அம்சமாக இருப்பவர் மதுரை வீரன், அதுவே சனியுடைய அம்சமாக இருப்பவர் கருப்பண்ணசாமி. அப்போ இந்த 2 பேர் வழிபாடு செஞ்சாலும் நன்மைகள் அதிக அளவு நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த செவ்வாய் மகாதிசையில் சனி புத்தியில் கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகமாகி தொழில் வளர்ச்சியும் தொழில் சம்பந்தமான மிகப்பெரிய நன்மைகளையும் தொழிலில் புதிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.